வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். இன்னி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஹெல்தியான முள்ளங்கி சட்னி. இந்த சட்னியில் முள்ளங்கியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வராது. நம்மளாம் சொன்னால் மட்டும்தான் இதில் நம்ம முள்ளங்கி போட்டிருக்கோன்றதே தெரியும். முள்ளங்கியில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கனால டயபெட்டிஸுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்குலாம் ரொம்ப நல்லது. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 10 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 2 தேங்காய் பத்தை, ஒரு கைப்பிடி நிறைய புதினா, ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 கிலோ முள்ளங்கி 250 கிராம்ஸ். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே 10 காஞ்ச மிளகா, அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 250 கிராம்ஸ் முள்ளங்கியை நான் இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி நிறைய புதினா, இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பத்தை போட்டோன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, இப்போ அதையும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இப்போ அதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னியோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஹெல்தியான ஒரு முள்ளங்கி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியை நான் இன்றைக்கி ராகி தோசையோடு சர்வ் பண்ணுறேன். இந்த ராகி தோசைக்கு இந்த முள்ளங்கி சட்னி சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த ராகி தோசை ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.